ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு தேவ சமூகத்திலே உடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். நீ நோக்கி பார்த்தோடைய பிள்ளையுடைய முகம் இதுவரையிலும் இருக்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கை கட்டக்கூடாது. கரங்களை அடித்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. விடுதலை ஆவியானவர் இந்த அருமையான இந்த நல்ல பகல் வேளையிலே நம்மை மண்ணோடு அவருடைய மகிமையால் நம்மை நிரப்பட்டோம். நம்முடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பட்டோம்.
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் ஏசப்பா நோக்கி பாருங்க. நீங்க கண்களை மூடினா ஏசப்பா பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகா மேன்மையின் கிருபை நிறைந்தவரே, எங்களை வந்து சமத்தில் அர்ப்பணித்து வருகிறோம். ஆராதனை நேரம் தொடங்கிய நேரம் முதல் இந்த நேரம் வரை என்னுடைய கிருபைகளோடு கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, வசன பகுதி, காணிக்கை என்பதை ஒவ்வொன்றே கத்தனை பண்ணது ஆசீர்வதித்ததை ஸ்தோத்திரம். சவுண்ட் வந்த பிள்ளைகளை யாவரை ஆசீர்வது வராபடி இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவுடைய கத்தை பேசுங்க. பலகீனமா இருக்க மேவிக்கு நல்ல பரிமண சுகத்தை கொடுங்க. இவரை யார் யாரெல்லாம் சுகவீனமாய் பலகீனமா இருக்கிறாங்களோ இவருடைய வாழ்க்கையில் இதோட அற்புதத்தை கத்தை வெளிப்படுத்த சொல்லிக்கிறோம். தந்தை அவரோடு இதோடைய கிருபை கூட கேட்டோம். கொடுக்கப்பட்ட காணிக்கையின் மேல் நம்பத்தாவே மிஷனரி காணிக்கையின் மேல் கத்தருடைய மேன்மையான ஆசீர்வாதம் தங்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கத்தருக்கு என்று கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெற்றி அடைந்து போவது இல்லை. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய கரங்களை வலுப்படுத்தி பெருக பண்ணி ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. கையும் பிரயாசங்களை வாய்க்கப்பட்டு வர்த்திக்கப்பட்டுங்க. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிங்க, ஆன்மீக வாழ்க்கை ஆசீர்வதிங்க, பிள்ளைடைய படிப்புகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பரலோகத்தின் தேவனோடு பேசி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, இந்த நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, இந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பி வைத்தவரே நம்பினே. உற்சாகமாய் பாடுவோம். உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பி வைத்தவரே. வந்திருக்கிறோம். சில நிமிஷங்களே உண்டு. அவ்வளவு நேரத்தில் நாம் தேவ சபைகளை விடுதலோடு ஆராதித்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக எனக்கு கடந்து போய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தெய்வத்தை ஆராதிக்கும் போது தேவன் நம்மை மிகவும் கவனமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் எப்படி என் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி என்னை ஆராதிக்கிறாங்க என்றெல்லாம் ஆண்டவர் அப்படியே கவனமாக கவனிக்கிறார். தேவன் நம்மை கவனிக்கும் போது நாம் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி நாம் உறவாட கடமைப்பட்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசித்து நாம் கர்த்தரோடு கூட நாம் நெருங்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை ஒரு ஆள் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். நாம் இந்த மாதத்தின் முதல் தேதியிலே தேவன் தந்த தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நீதிமானுக்கு தேவன் வைத்தக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனுடைய மேன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் சில வசனங்கள் வாசித்து தியானிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஆத்மாதான் நீதிமான். அவர்கள் உலகத்தையும் உலகத்தின் சகல விதமான ஆண்டவர் பிரியமில்லாத கிரியைகளை விட்டு ஓய்ந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக ஜீவிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. இப்போது அதில் ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசிக்க போகிறோம்.
அதான் முதலாவது தேவன் நீதிமானுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதம் காரியம் என்னவென்றால் பாதுகாவல். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பாதுகாவல். 127 சங்கீதம் 2 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகி, கர்த்தர் நகரத்தை காவாராகி, காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிற விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகி. நகரம் என்பது நம்முடைய கிராமம், நம்முடைய பட்டணம், நம்முடைய வீடு. நாமும் கூட ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நகரமாய் இருக்கிறோம். நகரமாகி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி அவருடைய மகிமை இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நகரமாகிய நம்மை பாதுகாக்க மனுஷனால் முடியாது. காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. புருஷன் மனைவியோ, மனைவி புருஷனையோ, பிள்ளைகள் பெற்றோரையோ, பெற்றோர் பிள்ளைகளையோ சரியான பிரகாரம் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. ரொம்ப உயிரா நேசிக்கக்கூடியதான புருஷன் கைவிட்டு ஓடி விடுகிறார். திடீரென்று இந்த உலகத்தை விட்டு மாய்த்து விடுகிறார். உயிரா இருக்கக்கூடிய மனைவி திடீரென்று புருஷனை கைவிட்டு விடுகிறார். திடீரென்று உயிரை மாய்த்து விடுகிறார்கள். அதுபோல பிள்ளைகள், பெற்றோர், உறவினர், நம் உலக பிரகாரம் மனுஷனை எவ்வளவு யாரை நம்மை நம்பி இருந்தால் அவங்க நம்ம பாதுகாப்பாங்க, அவங்க நல்ல நமக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் தேவ கிருபை வேண்டும். நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இங்க நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நகரத்தை காவலாகி, காவலாளி விழித்திருக்கிற விருதா. அப்ப கர்த்தர் தான் காக்கணும். அப்ப நாம் வெளியே போகும்போது கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். எப்படி அவர் காக்கிறார்? தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாக்கிறார். உன் பாதங்களில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயோடு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ நீ போய் சேர வேண்டிய இடம் வரையிலும், போய் சேருகிற வரையிலும் என் தூதனை உனக்கு முன்னால் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பாவமுடைய சேனை தேவ ஜனத்தை துரத்தி வரும்போது கர்த்தருடைய தூதன் இதோ அவர்களுக்கு முன்னால் கடந்து போன தூதன் குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது நேர பின்னாலே வருகிறார். அந்த அக்னி ஸ்தம்பமானது நேர பின்னாலே நின்று அவர்களுக்கு வழியை காண்பிக்கிறது. சத்துருவுக்கு பயங்கர இருளை உருவாக்குகிறது. அப்ப கர்த்தர் காக்கிற எவ்வளவு விசேஷமா காக்கிறார் பாருங்க. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வாழ்க்கையில தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதும் ஆண்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா நம்மை பாதுகாத்தார், எவ்வளவு ஏதோ அற்புதமாய் பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொன்னது போல ஒரு மனைவி தன் புருஷனையோ, புருஷன் தன் மனைவியை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கடந்த நாள் ஒரு இதோ வீட்டில் இருந்து புருஷன் மனைவியுமாக டூவீலர்ல அவர்கள் ஒரு குறிக்கப்பட்டதான இடத்தை யாத்திரை கடந்து போனார்கள். அப்படியே போகிறதான வேளையில இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேரும் பல காரியங்களை பேசிக்கொண்டு சந்தோஷம் போய்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு குறிக்கப்பட்டதான இடத்தில் போகிற வேளையில் திடீரென்று 2-3 பேர் ஓடி இதோ வாகனத்தில் வந்து அவர்களை செலுத்து நிறுத்தி அந்த புருஷனுக்கு முன்பதாகவே அந்த அந்த பெண்மணியை மிகவும் ஏதோ வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவருடைய காதிலும் கழுத்தில் இருந்த எல்லாருடைய உருவி எடுத்துக்கொண்டு அவனை நல்லா அடி கொடுத்து 2 பேரும் மூச்சத்து கீழே இடங்கிறாங்க கொண்டு இந்த கிடைத்ததெல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். அப்போ புருஷன் கூட இருந்தாலும் மனைவியை அவங்களால் என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பாதுகாக்கிறது ஒரு குறிக்கப்பட்ட எல்லைதான். அதுக்கும் தேவனுடைய கிருபை வேண்டும். அப்போ கர்த்தர் காவலாகி காக்கிறவருடைய கண்விழிப்பு விருதா. தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லும் போது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிற நான் அசைக்கப்படுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். அப்ப கர்த்தர் நம்மை காக்கணும். கர்த்தர் காக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை காவலாளியா இருக்க, அவர் நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 121 சங்கீதத்துல முதல் வசனம் வாசித்து பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து அடுத்த வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில்
இருக்கிறது, எனக்கு ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை. இந்த சங்கீதம் முழுவதுமே பாதுகாவலின் சங்கீதம். அங்கே தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிற தேவன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குகிறவரும் அல்ல, பின்ன தூங்குகிறவரும் அல்ல. உறங்காமலும் தூங்காமலும் இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை நீங்களாக்கி பாதுகாக்கிற நம்முடைய தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் தேவன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக இருந்ததான சவுலை பாதுகாப்பதற்கு மெய் காவலாளி எழுதி இருந்தார்கள். ஆனால் நடுராத்திரி குறிக்கப்பட்ட நேரம் ஆகும்போது இதோ திடீரென்று தாவீது அவனுடைய காவலாளியாய் கடந்து இங்கே இதோ வருகிறார்கள். எங்கே? அந்த பாளையத்துக்குள்ளே வருகிறார்கள். இந்த பாளையத்துக்குள்ளே வரும்போது இப்போது அந்த சவுலை காக்க வேண்டிய காவலாளி, மெய் காவலாளி, அவனும் தூங்குகிறான், ராஜாவும் தூங்குகிறார், படையில் உள்ள சகல சேனை தூங்குகிறது. இதை பார்த்ததான தாவீதுடைய காவலாளி சொல்லுகிறான், இப்பொழுதே இவரை நான் கொலை செய்து விடுகிறேன் ஐயா என்று. அப்போ தாவீது சொன்ன, நாம் வந்த அடையாளமாக நீ என்ன செய், தண்ணீர் சொம்பையும் ஈட்டி எடுத்துக்கொள், பட்டயத்தை எடுத்துக்கொள், இவர் நாம் தொடக்கூடாது, இரத்தப்படியின் மேல வர்றோம், அபிஷேகம் ஒரு மேல இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து தாண்டி போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தாவீதை வேட்டையாடும்படியாகும் சவுல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதை வேட்டையாடும்படி வந்த வேளையில தாவீதை சூறையாட வந்தவனுடைய கையில தாவீதுடைய உயிரை கர்த்தர் கொடுக்கல. தாவீதுடைய ஒரு ரோமம் வரையில் கீழே விழுவதற்கு தேவன் சம்மதிக்கவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்மோடு எப்போதும் கர்த்தர் கூட இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தாவீதை போல ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை காலையில கண்களை ஏறெடுத்து அவரை துதிக்கணும். மத்தியானம் இரவு போதாது, எல்லா நேரத்திலும் அவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்தணும். கடந்த 11 மாதமாய் பின்னே சாட்சியை சொன்ன பிற்பாடு யாரும் எழுப்பவே இல்லை. எனக்கு அவனுடைய என்ன நன்மை செய்தார், எனக்கு அந்த நன்மை செய்யட்டும், அதுக்கு பிற்பாடு நான் என்ன செய்வேன். நல்ல இதோ சாட்சி இங்கே கவனிங்க, இங்கேதான் பார்க்கணும், இல்லை கீழே குறிய கூடாது. நான் சொல்றது மட்டும் வசந்த இதோ வாசி பாருங்க. சாட்சிகள் ஆண்டவர் நன்றி சொல்லுதல். எத்தனையோ நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா. எத்தனையோ காணி இடர் கீழே விட வேண்டிய சூழ்நிலை வந்தது, எத்தனையோ வாகனங்கள் நம்ம மேல மோத வேண்டிய சூழ்நிலை வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வேதனைகள் கடந்து வந்தது. எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதையும் ஆண்டு நடத்துவேன் என்ற மகா அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு காய்ச்சல் தான் வந்து, விஷ காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு அந்த மட்டும் பதியாகி விட்டா. அவர் தலைவலி, இல்ல ஒரு வாந்தி, இல்ல ஒரு காய்ச்சல், எது வந்தாலும் மனுஷனுடைய சரீரம் என்ன செய்யாது, பொறுத்து கொள்ளவே செய்யாது. அந்த இடத்தை தேவ பாதுகாவல் வேணும். எத்தனை மருந்து எடுத்தாலும் கர்த்தர் கிரியை செய்யாட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கை என்னத்துக்கு அடிக்க வைக்கிறேன்னா, இப்படியே இருந்து உறங்கிட்டு இருக்கீங்க, வேற தூங்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லை, இப்ப கொஞ்சம் எல்லாம் தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லியாச்சு. சரி போட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறோம், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்கி விட்டார் சவுல், மெய் காவலாளியும் தூங்கி விட்டார். போனது பட்டயம், போனது சொம்பு தண்ணீர். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையை நம்ம தூங்குறோம்னா பெரிய ஆபத்து இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை காக்கிறவர் உறங்கார். அவர் உறங்குறவரும் அல்ல, தூங்குறவரும் இல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன்? இப்ப கண் விழிப்பா கவனமா இருக்கிறார். கண்மணியை போல் நம்மை காக்கிற தேவன். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும். 2 பேர் வந்து ஒரு யாத்திரை போனாங்க. போயிட்டு இருக்கும் போது திடீரென்று இதோ ஒரு கும்பல் வந்து 2 பேரை பிடித்து அடிக்க போனாங்க. அதுல ஒருவன் பார்த்தான், இதோ இனி நம்மளை தொலைச்சு போடுவான்னு சொல்லி ஒருவன் ஓடிட்டான். ஒருவன் நின்றான். அப்ப இவங்க பயங்கர சத்தம் போட்டு அடிக்கிறது போல கிட்ட நெருங்கி சொன்னாங்களாம், பாத்தியா உனக்கு நண்பனுடைய அன்பு இவ்வளவுதான், அவன் விட்டு ஓடிட்டான் பாத்தியா, நான் உன்னை வந்து நாங்க ஒன்று செய்ய மாட்டேன் போய்விடு சொல்லி விட்டார்களாம். இந்த நாள் பகல்களில் தேவனுடைய வார்த்தைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நண்பர்களா இருந்தாலும், எத்தனை உயிரா இருந்தாலும், ஆபத்து வரும்போது யாரையும் நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஆபத்தாந்தியில் நமக்கு அடைக்கலமாக உதவியாக யாரும் இருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, இது நம்முடைய ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையா இருப்பது தேவன் ஒருவரே. சங்கீதம் 46:1, சங்கீதம் 46:1 சீக்கிரமா பட கட 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 கடா வாசிங்க.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான அனுகூலமான துணை. நிறைய துணை இருக்குது. நேற்று தினம் காலையிலேயா இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்கும்போது ஒரு பையன் திடீர்னு பைக்ல வந்து என்னை கவனித்தான். எப்ப நீ எங்க போறேன்? அது நான் வந்து மேற்கொள்ள போறேன்னா சரிப்பா நான் வரலாமான்னு கேட்டேன். சரி என்று கூப்பிட்டான். அதாவது நான் ஆசிரியர்கள் ரொம்ப பலகீனமா சுகவீனமா இருக்கிறார். அந்த சகோதரன் என்னோட பேச்சு கொடுத்தோமே ஏன்ப்பா நீ இப்போ அப்பா வீட்டையா போய் பார்க்குற அங்க கிட்ட இருக்கிறது யாரும் இல்லை. எனக்கு மனைவி என் அண்ணன் மனைவி எல்லாருமே அவங்க காரியம் பார்க்குறாங்க. என் அப்பாவுக்கு யாருமே இல்லை. அடாடாடா இப்படியா இருக்கு மருமக்களுடைய நிலவரம். பார்த்தீங்களா? அதே குடும்பங்கள் பிள்ளைகள் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆபத்து நேரம் வரும்போது அனுகூலமான துணை யாரும் நிற்க மாட்டாங்க. அவர் ஒருவர் தான் உண்டு. அதனால அவரை பிடிச்சிருந்த அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அபிஷேகத்துக்கு உள்ள நீங்க பெற்றோர் நீங்க வழி நடத்துங்க. நீங்களும் அபிஷேகத்தில் நிறைய நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய கிருபையில இங்க மருமக சொன்னாலும் இன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை நடத்துங்க. இனி இதுக்காக வேண்டி நான் போய் அபிஷேக ஆராதனை நடத்த வேண்டாம். எல்லாருக்கும் தெரியும் அபிஷேகம்னா என்ன. அபிஷேகம் பெற்றாத நன்மை உண்டு. இப்போ ஜெபம் பண்ணு. அது ஒரு நாள் வாய்ப்புல பண்ணி நேரம் வரும். அல்லேலூயா. இப்ப நேரம் வராது. இப்ப ஜம்மன்னு உட்கார்ந்துகிட்டு பண்ணலாம். என்னைக்கு ஜெபம் பண்றது? கர்த்தருல காக்கணும்னா என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை அனுகூலமான துணைவராக இருந்து நம்மை பாதுகாப்பார். 127 சங்கீதத்துல 7 வசனம் தான் சொல்லுகிறது. 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் நம்ம சரீரத்தை மட்டும் இல்லைங்க, ஆத்மாவையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. இங்க இந்த மதுரைக்கு ஒரு வாகனத்துல அருமையான ஒரு சகோதரி யாத்திரை செய்தார். பின் சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தார். வாகனம் போய்கொண்டே இருக்கிறது. திருநெல்வேலி பகுதி தாண்டி போகும்போது அந்த டிரைவருடைய கட்டுப்பாடை மீறி வாகனம் அந்த உடம்புகள் நிறைந்த அந்த இதுக்குள்ளே புகுந்து மறைந்து விட்டது. இந்த பின்னால இருந்ததான சகோதரர், ரட்சிக்கப்பட்ட சகோதரர் நல்லா தூங்கி விட்டார். அவர் ஒன்று அறியல. திடீரென்று ஓடி சத்தம் கேட்டது. இப்படி பார்க்கிறார், வாகனம் மறைந்து இருக்கிறது. வாகனத்துக்குள்ளே இருக்கிறார். எப்படியோ சாடி விழுந்து வெளியே வந்துட்டார். வந்தாங்க பார்த்தா ஒண்ணு கால் உடைந்த, ஒண்ணு கை முறிந்த, ஒண்ணு தலை உடைந்தது, கண்ணு போனது, மூக்கு போனது. ஓன்னு சத்தம். இங்க கவனிக்கிறீங்களா? யாரு கீழே போயிருக்காரு? சம்மது கவனிங்க. வசனம் நல்லா முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா கவனிங்க எல்லாருமே. அப்போ இவர் இப்படி போய் பார்க்கிறார். இப்படி கிடக்கிறது அலங்கோலமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை. பாட்டுவிடா எல்லாரும் உதவி செய்ய அவர் ஆரம்பித்து முடித்து விட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே, எனக்கு காலையில நான் ஜெபிக்கும் போது எனக்கு இந்த வசனத்தை நீ தந்தீரே, நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு சொன்னீரே, உடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை காத்தவங்க நன்றி என்று சொன்னாராம். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம்.
அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் பகல் வேளையில தேவசன் வந்திருக்க தேவ பிள்ளை காலையில் 5 மணிக்கோ ஒரு குறிக்கப்பட்ட நேரம் எழுந்திருந்து 1 மணிக்கு ஒரு கர்த்தருடைய பாதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நீ ஜெபித்து பார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட இருப்பா. புருஷன் வேலைக்கு போனோன்னு நிம்மதியை இருந்து உறாங்க இல்லை. அபிஷேகத்தில் நிரப்பி ஜெபிக்கணும். அவனை துரைத்து ஒரு பொருளாக உண்டாகிற கிரியை, அவனுடைய வழியை குறிப்பிட்டதற்கு அசுத்த கிரியை நிர்மூலமாக தேவ பிள்ளை நீ ஜெபிக்கணும். புருஷன் மனைவிக்கா ஜெபிக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கா ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவ பாதுகாவலை கர்த்தர் தருவார். அதான் சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அங்கிருந்துதான் எனக்கு ஒத்தாசை கிடைக்கணும், அங்கிருந்துதான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், அங்கே இருந்துதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறது. என்னை ஆசீர்வாதம் முதல்ல மனுஷனுக்கு பாதுகாவல். பாதுகாவலுக்கு வேண்டிதான் நல்ல அருமையான வீட்டை கட்டி வைத்திருக்கிறோம். பாதுகாவலுக்கு வேண்டிய நல்ல மனைவியை திருமணம் பண்ணி கொள்கிறோம். இனி நல்ல புருஷனை இதோ துணைவராய் கொள்ளுகிறோம். நம்ம பாதுகாவலுக்கு தான் அருமையான குழந்தைகளை கத்த தருகிறார். நல்ல அல்லையில சொல்லுங்க. இப்படி அல்லையில நல்ல அல்லையில சொல்லுங்க. புரியலையா? எல்லாரும் புரியுதா? ஆமென் ஆமென். ஒரு நாள் ஒரு வீட்டுல போயிருந்தேன். திடீர்னு ஒரு 7-7:30 அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு போன் வந்தது, வெளிநாட்டில் வந்ததான போன்ல அவங்க கொஞ்சம் பேசிட்டு பாஷ் வந்திருக்காங்க கொடுக்குறேன்னு என்கிட்ட தந்தாங்க. சொன்னாங்க ஒரு ஜோம் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பார்த்தா இதோ அவர் என்னோட பேசினார். பேச முடியாது, டைம் ஆகி பாருங்க, எனக்கு ஜெபிக்கணும்டா, உன்னை ஜோம் பண்ணி விட்டு. அது இப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அவர் எப்போ நீங்க இப்படி அவர்கிட்ட பேசி ஜோம் பண்ணி விடுங்க. ஆமா, வேலைக்கு போகும்போது சரியாக எனக்கு போன் பண்ணுவாங்க, நான் ஜோம் பண்ணி விடுவேன். அதுதான் மனைவி, குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, ஏதோ அவர் புறப்பட்டு வந்தாலும் காசு கேட்டால் காசு தர மாட்டாரு, இதை வாங்கிட்டாருன்னா வாங்கிட்டு வந்துக்க மாட்டாரு. மனசு அப்படி ஒப்பரமா வரும். நான் ஒரு வேலைக்கு போவேனா போட்டு போயிடணும், எதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. வேலைக்கு போறீங்களா? ஸ்தோத்திரம். எம்மா நான் இப்ப சொன்னாங்க பைபிள்ல இல்லம்மா, இல்லை இங்க கவனிங்கம்மா. அநேகருடைய தலைகள் கீழே கவுளுது. புருஷனுக்கு ஜெபிக்கணும் நம்ம கடமை, பிள்ளைகளுடைய பாதுகாக்க நம்ம ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் தூரத்துக்கு சமீபத்துக்கு உள்ள தேவன். காலையில ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து விடுங்க. காலையில வேலைக்கு போய் புருஷனுக்காண்டி ஆண்டவரே என்று கேளுங்க. புருஷன் வழியா போகும்போது ஆண்டவருடைய சமத்துல இருந்து கண்ணீரோட கேளுங்க. உங்க புருஷன் ரட்சிக்கப்படாதபடி இருப்ப காரணமே நம்ம தான் காரணப்பாடு. நம்ம ஆண்டவர் சமத்துல கதறி ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்புகளை கொண்டவர்களுக்காக நடக்கையினால பேச்சினால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கொடுத்து ஆண்டவர்களை கொண்டு வரணும், பிரயாசப்படணும். சில புருஷன்மார் எப்படி பழைய முறை முத்தி போன முருங்கை கப்பல் இருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? போட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும். புருஷனுக்காக மனைவிக்காக புருஷன் நன்றா ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையான ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ண பிறகுதான் ஆசீர்வாதமே கிடைத்தது. படித்து பார்த்தீங்களா? படிச்சிருக்கீங்களா? புரியலையான சொல்றோம்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறார். இன்னும் 2 வசனம் வச்சுக்கிறோம், வாசிக்கிறோம், முடிக்க போகிறோம். சரியா? 37ஆம் சங்கீதத்துல 25ஆம் வசனம் வாசிப்போம். 37:25 37:25 சங்கீதம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் நானே. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் பாருங்க, நீதிமானை கைவிடாதபடி காக்கிறது. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் நினைக்குவது போல் என் நேசர் ஏற்றுவார்.
நடத்துகிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், தகப்பனை போல கரத்தை பிடித்து அப்படியே நடத்தி செல்லுகிறார். பிள்ளை கீழே விழுந்து விடக்கூடாது, கால் இடறிவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு பாதுகாவல் தகப்பனாகிய நான் தான் என்று சொல்லி அவர் நம்மை நடத்துகிறார். எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மேல. இந்த வருடம் முழுவதும் நமக்கு கால் இடர்ன எத்தனையோ நேரம் உண்டு, எத்தனையோ வாகனங்களுக்கு மோதுகிற சூழ்நிலை வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாம் வந்தது. ஐயா, இன்றைய தினம் காலையில தான் ஒரு அருமையான சகோதரர் வேதனையோடு சொல்லுகிறார், என் மகள் ஸ்கூட்டியில போனாள், இன்னொரு வாகனம் வந்து அவளை தூக்கி எறிந்து தலை நல்ல காயம். மனுவேலுக்கு போனோம் ஐயா, அங்கே 2.5 லட்சம் ரூபாய் ஆனது. அது வேற ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது, அங்கே விப்ஸ் போனோம், அங்கே ஒரு 2 லட்சம் ரூபாய். அது ஒரு குழந்தை ஆண்டு கொடுத்தா, அது காலுக்கு மறுத்து போய் பலி தாங்காமல் மறுபடியும் வேறு ஆஸ்பத்திரி போனோம், அங்கே ஏராளமான பணம். எப்படி நான் மிகவும் பணம் எல்லாம் இழந்து மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன் அவ்விதமா சொல்லி வருத்தப்பட்டார். இந்த நாள் பதில்களை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அநேக விதமாய் கஷ்டப்பட்டு வேதனைப்படும் போது அருமையான தேவ பிள்ளையே, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எவ்வளவு அதிசயமா தெய்வம் பாதுகாத்து ஜீவனுள்ள தேசத்திலே நீ ஜீவித்திருக்கத்தக்கதான் அவருடைய பாதுகாவலையும் அவருடைய பராமரிப்பையும் தந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றியாக கரமடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நீதிமானை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நீதிமானுக்கு தேவன் பாதுகாவலை கொடுத்து அந்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவர்களாயிருக்கணும். நன்றி மறந்த ஞாயிற்றுல கூட்டத்துக்கு அவர் வீடுல உறங்க கூடாது, என்னமோ யோசித்து கொண்டிருக்க கூடாது. அநேகம் பேர் ஞாயிற்றுல பகல நல்ல போன் பண்ணி சொன்னா, இன்னும் வாரத்தில் விருந்து செய்து வச்சுக்கேன், நல்ல விருந்து செய்யல, என் கூட நீ வா, நல்ல ஆன்மீக ஆகாரம் எல்லாம் தந்து போஷிக்கிறீ, நீ வா, அதுக்கு ஒரு சரீர ஆகாரம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடணும். அப்படி ஒரு ஆத்மா யார் யாரும் கிடைக்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா வீட்டில் வார சொல்லி அங்கே உட்கார பேசாதுங்க, அப்படியே அவங்க அப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசனம் தருவார். சரி, அடுத்தது படிக்க போகிறோம். 34 சங்கீதம் 19 வசனம் வாசித்து பாருங்க. 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அடுத்த வாசிக்கலாமா? எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் நீதிமானோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால எத்தனை விதமான சோதனை வேதனை நெருக்கம் வந்தாலும் அதன் ஒரு விடுதலைக்கு ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்ல சொல்லுங்க, நம்ம கன்னியாகுமரியில எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி போறதுக்கு ஒரு போக்கை தேவன் வைத்திருக்கிறார். சென்னையிலே போகாது, அங்கங்கே கட்டி மக்கள் எல்லாம் அழிந்து அமைந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு நம்மை கொண்ட உபத்திரவம் பிரச்சனை வந்துட்டீங்கன்னா ஒண்ணு நாடு தூக்கி சாவா, விஷம் அடிச்சு சாவா, இந்தியாவிலிருந்து செத்தே போவான். அவ்வளவு பலவிதமான வேதனை பிரச்சனை ஒவ்வொரு நாள் நமக்கு வருகிறது. சும்மா போய் உட்கார்ந்து போய் தண்ணியை போட்டு இருந்தா என் முதுகுல வந்து விழுக பெரிய தியாகா, மூச்சு விட முடியல, என்ன செய்யணும் தெரியல. சோத்திரம் 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 உங்க ஊழிய மூச்சு விட்டு பிறந்தாரு. அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இன்னை கம்பி தொண்டு கொண்டு ஆண்டோட ஊழியத்தை நல்லா செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேற உடம்புல வந்து அவன் அதோட மூச்சு முட்டி செத்துருப்பான். அப்புறம் தேடி தேடி ஒரு ஆள் வந்து எங்க தேடி தேடி வந்து காணாம், என்னைக்கோ தான் கண்டுபிடிச்ச முடியும். இந்த நாள் பகல்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை இதுவரை எத்தனை ஆபத்துகள் வந்தது, எத்தனை உபத்திரங்கள் வந்தது, எத்தனை பண கஷ்டங்கள் வந்தது, எத்தனை பசி பட்டினிகள் வந்தது. அப்படி எல்லாரும் கர்த்தரை பாதுகாத்து இன்றைக்கு இந்த ஜீவனோட தேசத்தில் சந்தோஷமா இருக்கும் கிருபை தேவ பாதுகாப்போடு ஜீவிக்கக்கூடிய வெள்ளத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்தார் என்றால், கடந்த நாள் ஒரு பிள்ளை ஏதோ எக்ஸாம் கடந்து போகும்போது 6 மணிக்கு போன் பண்ணுகிறது. நான் இப்போது எக்ஸாம் போகணும், நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப இந்த இன்றைக்குள்ள பாடம் ரொம்ப கஷ்டம். என்னம்மா கஷ்டம்? நீ ஆண்டர் சொல்றது ஆண்டர் தேவையா? ஜோம் பண்ணி, ஆமா ஆமா ஜோம் பண்ணியா, ஜோம் பண்ணி விட்டுருக்க, ஒண்ணு ஜோம் பண்ணி விட்டாச்சு. ஒரு மறுநாள் கேட்கிறேன், என்னமாச்சு? லகுவாக இருந்தது. அல்லேலூயா. ஞானத்தின் உறவிடம் அவர். உனக்கு என்ன பாதுகாவலை தரணும்? ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, விவேகம் வேணுமா, ஞான சக்தி வேணுமா, எல்லாம் அவனுக்கு கையில் இருக்கு. அவர் ஒத்தாசியா உனக்கு இருக்கு. அந்த ஒத்தாசியுடைய பருவத்தை நீ நோக்கி பார்க்கணும். ஜோமண்ணுக்கு மனைவி இல்லையே, ஏன் என்ன ஜோமண்யா? ராத்திரி ஜோமண்ணு ஜோலன தின்னியா நல்ல எண்ணெய் டொமாட்டா இறைச்சி. தேவ பிள்ளைய சரீர பிரகாரம் உள்ள ஆகாரம் அல்ல, ஆன்மீக
கர்த்தருடைய முகத்தை நோக்குகிற நம்முடைய பிள்ளைகளால் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பாதத்தை கண்ணீர் அடிக்கிறார். இது இங்க பாட்டு நடக்கும். அம்மா அம்மா அங்கதான் இருக்கிறாங்க, கவலைப்படாதம்மா. சரி, அப்ப பாருங்க, நம்ம பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். பாடு செவிக்கும் போது கடமெல்லாம் உச்சம் அடித்து ஆண்டவர்களை மகிழ்ந்து கழி கூறணும். நீதிமான்களே கர்த்தருக்குள் சொல்லுங்க அம்மா, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா போடுங்க. ஆமா, தேவ பிள்ளை கிட்ட போறங்க, நாங்க மணி அடிச்சாச்சு, நிறத்துக்கு நேரம் ஆகுதோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நாள் பகல் வேளையில தேவ சொந்த வந்து தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்த்தா, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் வெட்கப்பட, நீதிமானுடைய முகத்தை வெட்கத்தை உட்படுத்த மாட்டார். வாசிப்போம். இதோ சங்கீதம் புஸ்தகம் அதனுடைய 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துரிதமா வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் 22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து தேடி வாசித்து விட வேண்டும். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அம்மா, நீதிமானா நம்ம இருந்தா தள்ளாட விடவே மாட்டார். ஆகாரத்தை தள்ளாட விட மாட்டார், பணத்துக்கு தள்ளாட விட மாட்டார், சமயத்துக்கு சகாயம் நின்று நமக்கு என்ன தேவையோ இதெல்லாம் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சாட்சி, ஒரு சகோதரர் சொன்ன இப்போ ஞாபகம் வருகிறது. நல்ல ஜெபிக்கக்கூடிய பக்தி உள்ள ஒரு குடும்பம். மகளுக்கு மறுநாள் திருமணங்க. அவர் இதோ தகப்பனார், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காய்கறி விட்டு வந்து சொன்ன கொஞ்சம் இருந்து காய்கறி எல்லாம் வரும் என்று. பின்ன அவர்களெல்லாம் காத்திருக்கிற மணி 10. திடீர்னு அவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் வந்து கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, எப்படி எல்லாம் தருவார். நீ என்ன இப்படி சொல்லுகிறீங்க, சொல்லாம காய்கறி வெட்டுங்க, ஆட்கள் வந்திருக்காங்க விளையாட்டார். அதுல பட்ட ஒரு காசு இல்லை, ஆண்டவர் எனக்கு தருவார். அதுக்கு பிற்பாடுதான் அந்த பிள்ளை நகை எடுத்தது, காய்கறி வந்தது, எல்லாம் செய்த மறுநாள் காலையில் உள்ள திருமண காட்சியெல்லாம் ஒழுங்காக்கினாங்களா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஒரு நாள் தன்னாடு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினா நிச்சயம் விடுதலை உண்டு. நம்ம எனக்கு தான் இந்த கஷ்டம், எனக்கு தான் அந்த பாடு இல்ல, இதை விட பாடுகள் நிறைந்த பாதையில் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் கடந்து வந்து விட்டார்கள். அந்த பாதையில நாமும் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாதாரணமான வேதனைகளும் உபத்திரவங்களும் அல்ல. எத்தனை 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 விதமான உபத்திரவத்தின் பாதைகளை எத்தனையோ மக்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் வருது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வது, நீ கவலைப்படுறாயா, உன் பிள்ளைக்கு முதல்ல சொல்லு, நீ போய் உட்கார்ந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணம்மா, ஜெபம் பண்ணு. அந்த பையன் பிரியாணிக்கா கேட்டான், அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீ ஜெபம் பண்ணா போதும், ஏசப்பா அவனுக்கு தருவார். அங்கே தொகையில உள்ள சூழ்நிலை இல்லைங்க. அப்படிப்பட்ட பிரியாணி எப்படி பிள்ளை கிடைக்கும்? அல்லேலூயா. இங்க கவனிக்கிறீங்க வசனத்தை, என்ன கவனிக்கிறீங்க? அடுத்தவரைக்கும் இதே நான் திருப்பி கேட்பேன், சொல்லணும். சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள ஊக்கப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை அறிய வைக்கணும். பிள்ளைகளுக்கு கேட்கறத கடன் வாங்கி ரொம்ப ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க செபிக்கிறோம், ஆண்டவர் வழியை திறக்கணுங்க, கர்த்தருக்கு திறப்பாருங்க, அவரால் முடியும். ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஜோய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கேட்டாச்சா அம்மா கிட்ட? கேட்கல. நல்ல பையன். பின்ன யார்கிட்ட கேட்ட? ஏசப்பட்ட நல்ல பையன். பார்த்தீங்களா, இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க. இங்க உள்ள பிள்ளைகள் ரொம்ப விசேஷமான பிள்ளைங்க. இந்த பிள்ளை எல்லாம் சொல்றாங்க, அவங்களும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. சரி, அப்படியே சரி. சரி, ஆண்டவர்களை விசேஷம் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் உன்னை நீங்கள் ஆக்கி பாதுகாக்கிற தெய்வம். ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வாக்கியத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17 34 முதல் 37 வரை. தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனோ அவைகளில் ஒன்றை போல இருப்பான்.
இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, பயங்கரமான கரடியையும் பயங்கரமான சிங்கத்தையும் அவன் அடித்து கொன்ற தாவீது பெலிஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், இதோ உன்னை நான் தொலைச்சு போடுவேன். ஆனா அது இதோ சபைக்கு ஒரு விதமா இருந்து அதை சாட்சியாக சொல்லுகிறான். கடந்த நாட்கள் அந்த இவ்வளவு பெரிய காரியம் செய்ய வைத்தார் என்றா, இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனை இல்லாதவன், நான் விருத்த சேதனை உள்ளவன், என் மேல் ஒரு அபிஷேகம் உண்டு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாப்பா. இது இப்படிப்பட்ட பைலிய துஷ்டங்களுக்கு என்ன பாதுகாத்த தெய்வம். இதோ இப்பொழுது இருக்கிற இந்த கண்கள் முன்பாக இருக்கிற இந்த விருத்த சேதனை இல்லாத சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நிந்தித்த தூசித்த இந்த பொல்லாத இந்த கோலியாத் அவன் ஏமாத்திரம் அவரை கர்த்தரை கை ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காக்கிற தேவன் காப்பா, நிச்சயம் காப்பா. தாவீதை விட பெரிய பெரிய பலசாலி என்று கதறி கொண்டிருக்கும் போது சவுல் சமஸ்த இஸ்ரவேல் பெரிய யுத்த வீரன், அவன் பெரிய யுத்த சாமர்த்தியம் உள்ளவன், ஒரு விசேஷமானவன் தான், பயந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல சொல்கிறார், நான் இந்த கோலியத்தை முறியடிப்பேன். தேவ பிள்ளை, உன்னுடைய பிள்ளை அபிஷேகம் பெற்றிருந்தால், உன்னுடைய பிள்ளை கர்த்தரோடு கூட இருந்தால், எந்த எதிர் சோதனை எந்த இடத்தில் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனும் தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுக்குரிய பாதுகாவலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். பாருங்க, கடைசியில அந்த கோலியத்தை ஈஸியாக தட்டி வீழ்த்தி விட்டார். இந்த நாள் பகலில் உனக்கு எதிராக இருக்கிற கோலியாத்தை போன்ற பல பிரச்சனைகள், நெருக்கம், தேவைகள், பல உபத்திரம், இன்னல்கள், நிந்தனைகள் மத்தியில் இருந்து வேதனைப்படுகிறாயோ, இந்த கோலியாத் எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம், அதிலிருந்து தேவன் உன்னை பாதுகாக்க போகிறார். இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக வேண்டிய ஒரு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அவர் யுத்தம் பண்ணுகிற இந்த வீரர் உங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் பொருட்படுத்தி இந்த மகிமை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். அந்த இன்னும் ஒரு வசனத்தை 37ஆம் சங்கீதத்துல 39ஆம் வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இப்ப தாவீதுக்கு தேவனால் தான் அந்த ரட்சிப்பு வருகிறது, மனுஷனால் அல்ல. தாவீதுல ஒண்ணு இல்லை. இந்த இங்க உட்கார்ந்த தேவ பிள்ளையே, நமக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா கர்த்தரால் ரட்சிப்பு வந்து கொண்டே இருக்கும். ஒரு அபிஷேகம் என்னப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். நீ இங்கே போ, இங்க போகாதே, இதை நீ செய்யாதே என்று ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். சில நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 6 மணிக்கு எங்களை ஜெபம் முடியும். அது சில நேரத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன், இல்லது அந்த குறிக்கப்பட்ட எடுத்து அந்த நேரம் போக அப்படி அமர்ந்து தேவனோடு கூட அப்படியே சம்பாதிச்சுட்டு இருப்பேன். திடீரென்று ஒரு போன் வரும், இன்னும் எடுத்து நீங்க உடனே வரணும், இல்லை ஜெபம் பண்ணணும். நினைப்பேன், ஆண்டவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நான் அமர்ந்திருந்த நல்லது. தேவ பிள்ளை கர்த்தருடைய பாவத்தை அமர்ந்திருக்கும் போது உன்னை நடத்த வேண்டியவர் கர்த்தர், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் வேண்டாம், ஏனோ தான் நம்ம இருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்து வரத்தே இல்லை, எல்லாம் நிறுத்தியா. என்னத்த உபாசனை, என்ன ஜெபம். பாஷ சொன்னா இப்ப ஜெபத்தை பற்றி சொல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்து முதுகெலும்பு ஜெபம். ஜெபம் இல்லாத முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுங்க எல்லாம் போச்சு. இவர் கடைசி நேரமா ஆரம்பித்து முடிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ? முடிச்சிருவோமா? முடிச்சிடணும். கரங்களை வைத்துங்க. ஒரு கரம் உயரும். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆவியின் நடத்தல்படி செயல்படுவோம். அங்கே வாசிக்கிறோம். இந்த நீங்க எத்தனாம் வசனம்? 39ஆம் வசனம் வாசித்தீங்களா? 17ஆம் வசனம் வாசிங்க. 37:17. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களுடைய புயத்தை ஆண்டவர் முறித்து போடுவார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர் தாங்குவாருங்க, அவர் தாங்குவார். ஆமென். அநேகர் நம்ம விட வேண்டிய சூழல் வருவார், தாங்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது. ஆமென். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைங்கிற தேவ பிள்ளை இதுவரை உங்களை பாதுகாத்து தாங்கின தேவன் இனிமேல் உங்களை பாதுகாக்க போதுமானவர். ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிற தெய்வம்.
ஆகையினால் அவருக்கு நன்றியாக தேவ சமூகத்துல ஆண்டவரை மையப்படுத்துவோம். இதோ நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தில் ஒன்றே பாதுகாவல். எல்லாரும் அப்படி எழுதுவோம். ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்திலே எத்தனையுமே சரியான பாதுகாப்பு இல்லாதபடி சின்னாபின்னா சிதறி போகும்போது ஆமே தேவப்பிள்ளை உன்னை உன் குடும்பத்தையும் ஆமே எவ்வளவு அதிசயமாக இதுவரை பாதுகாத்தார். இந்த வருடம் முழுவதும் வந்து எத்தனை சோதனை வேதனை எத்தனை விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்த தேவனுக்கு நன்றியாக தேவனுடைய கரங்களை அடித்து ஆண்டவரை மையப்படுத்துவோமா? எல்லாருடைய கரம் அடித்து ஆண்டவரை மையப்படுத்த யார் கைப்பற்றப்படாது கேட்க முடியாது. எல்லாருடைய கரங்களை உற்சாகப்படுத்தி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் விடுதலையோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை இதுவரை எனக்கு உதவி செய்த தெய்வம், ஆமை எபினேசரா எனக்கு உதவி செய்த தேவா, இம்மானுவேலா என்னோடு கூட என்னை நடத்தின தேவா, எனக்கு எத்தனை ஆபத்தில் வருவதற்கு நேரத்திலும் என்னை கைவிடாதபடி பாதுகாத்த தெய்வம், இன்னைக்கு என்னை ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே நேர்ந்த நன்மைகளுக்கா நன்றி உலகத்தில் ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை கண்களை மூடுங்க, வெள்ளி கண்களை மூடி அன்பை பாருங்க, அவருடைய முகத்தை தரிசிங்க பிள்ளைகள். ஏசப்பா உங்களை பார்க்கணும், உங்களுடைய அன்பை நான் ருசிக்கிறோம், எனக்கு கிருபை தாருங்க, உங்களுடைய அன்பை நான் ருசிக்க எனக்கு கிருபை தாருங்க. கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். இம்மற்றும் நமக்கு உதவி நம்மை பாதுகாத்தது மனுஷன் கைவிட்ட இடத்திலே, உலகம் கைவிட்ட இடத்திலே நமக்கு உதவியா இருக்க வேண்டியவர்கள் நம்ம உதறித்தலின இடத்திலே அவருடைய அன்பல்லவா, அவருடைய அன்பின் கரம் அல்லவா நம்மை அணைத்து ஆதரித்து நம்மை பாதுகாத்தது. மனுஷனுடைய உதவிகள் அற்று போகும் போது அவர் நமக்கு சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் வெளிப்பட்டாரே. நல்ல சமாரியன் அவர் கடந்து வந்தாரே. அநேக நேரங்கள் குற்றவாக்கப்பட்டதான வழிபோக்கரை போல் நம்ம இந்த இடத்துல எல்லாம் அவர் கடந்து வந்து நம்மை தூக்கினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்பு வைத்தார், நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய கடந்த நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு நெருங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருடைய கரமடி தாண்டரை மைப்படுத்திக் கொண்டே இருப்போம். யாரை கண்மடிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. Oh,
Amen.
அழிந்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உபத்திரவங்கள் பிரச்சனைகளை எழுப்பினது. ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என் ஆண்டவர் உனக்கு சமயத்துக்கு ஏற்ற சகாயரார் உன்னை பாதுகாத்தாரே. ஒரு நல்ல சமாயராய் கிளம்பி வந்து உன்னை இரக்கம் வைத்து உன்னை பாதுகாத்தாரே. சத்துருடைய கண்களுக்கு வந்ததார் உன் தலையை உயர்த்தினாரே. எவ்வளவு பெரிய மேன்மை! ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனிமேல் இந்த பிரச்சனை தப்புவேனோ, இந்த வியாதி தினம் விடுவிக்கப்படுவேனோ, இந்த நெருக்கை என்னை இவ்வளவு நாட்கள் என்ன செய்வேன் என்று இப்பொழுது போல் அகதி குடித்த இடத்திலே என் தேவனை தேடி வந்து கையுனை எடுத்து மார்போடு அழைத்து மகனே மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆலோசனை ஏற்படுத்தார், உன்னை தேற்றினார், ஆற்றினார், தன்னுடைய கையில் உன்னை பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு நன்றிய கரங்களை அடித்தாண்டு மயப்படுத்துவோம். கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேளையில் சாமத்துவம் துதிக்கவும் உமோடு நாங்கள் நெருங்கி உறவாடவும் தேவன் தந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய இந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு விளையிலும் இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குவீராக. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு ஆத்மாவை தொடும்படி ஆச்சரிக்கிறோம். தந்திரமாக ஆண்டவரை சேவிக்காத வீடுகளை அமர்ந்திருக்கிற ஆத்மாவை தொடுவீராக. ஒவ்வொரு ஆத்மாவை கர்த்தர் பேசுவீராக. கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கட்டும். தன் மனைவிக்கு செய்த நன்மைகள், புருஷனுக்கு செய்த நன்மைகள், பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை நினைக்கட்டும். ஆண்டவர் சமத்தை கடந்து வந்து நன்மைகளை ஏறணிக்கட்டும். ஊழியத்தை யாவரை ஆசீர்வதியும். அவருடைய கையில் பிரயாசங்களை வாய்க்கப்படி வர்த்திக்கப்படும். இவருடைய படிப்புகளை ஆசீர்வது, ஆன்மீக வாழ்க்கைகளை ஆசீர்வது, குடும்ப வாழ்க்கையை தேவனுடைய பாதுகாவலை இன்னும் தருவீராக. கர்த்தர் காவலாய் காவலாளி விழித்திருக்கிறது விருந்தோம். ஆமாண்டு நீர் பாதுகாக்காவிட்டால் ஒன்றுமே இல்லப்பா. இந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆராய்வோவை நீரே பொருட்படுத்த காசு தோன்றும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம்.
அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு உரியதான கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய நிகழ்வுக்காக வேண்டி ஆயத்தப்பட வேண்டியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் டீச்சர்ஸ் இருந்து இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி முடித்து விட்டு போங்க. இந்த யாராவது மிஷினரி கார்டு வைக்காதவங்க இருந்தால் அவர்கள் வருகிற வாரத்தில் கூட வைக்கலாம். உங்களுடைய கையில் இருக்கிற போல செய்யலாம். பிரைஸ் தி லார்ட்.